பீகார் மாநிலத்துல லாலு பிரசாத்தின் ஆர்ஜேடி கட்சியோட மகாபந்தன் கூட்டணி அமைச்சு முதலமைச்சரா இருந்து வந்த நிதிஷ்குமார் கூட்டணிக்குள்ள ஏற்பட்ட முரண்பாட்டால பாஜக பக்கம் தாவி தனது முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்கிட்டதுதான் கடந்த ஜனவரி மாத இறுதியில ஹாட் டாபிக். இந்த நிலையில தான் நிதிஷ்குமார் அரசாங்கம் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு பீகார் சட்டப்பேரவையில இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. 243 சட்டமன்ற தொகுதிகள் இருக்க பீகார் மாநிலத்துல லாலு பிரசாத்தின் ஆர்ஜேடி கட்சி 79 இடத்திலையும் பாஜக 78 இடத்திலையும் நிதிஷ்குமாரின் ஜேடியு 45 இடத்திலையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த பெரும்பான்மை நிரூபிக்க 122 எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும் என்றப்போ பாஜக, ஜேடியு, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மற்றும் ஒரு சுயேட்சை என தனக்கு 128 எம்எல்ஏக்களோட ஆதரவு இருக்கிறதா சொல்லியிருந்தாரு நிதிஷ். இன்னைக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட இருந்த நிலையில நிதிஷ் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்கள் 6 பேரை தொடர்பு கொள்ள முடியலன்னும் அவர்கள் கோவா போயிருக்கிறதாவும் சர்ச்சையும் எழுந்துச்சு. இதையடுத்து தேஜஸ்வி யாதவ் வீட்டுல அவர்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கலாம்னு போலீஸ் சோதனை நடத்த ஆர்ஜேடி கட்சிக்காரங்க போராட்டத்துல இறங்கிட்டாங்க. இதனால தேஜஸ்வி யாதவ் வீட்டு முன்னாடி போலீசார் குவிக்கப்பட்டதால அங்கு பரபரப்பும் ஏற்பட்டுச்சு. 6 எம்எல்ஏக்களை காணல எனும் போது மீதம் இருக்கிற 122 எம்எல்ஏக்களும் பிசிறு தட்டாம வாக்களிச்சாகணும். அப்போதான் கடந்த 4 வருஷத்துல 2 முறை கூட்டணி மாறி 3வது முறையா முதலமைச்சரான நிதிஷ்குமாரோட ஆட்சி தப்புங்கிற சூழல் உருவாகி இருந்துச்சு. இத்தனை பரபரப்புக்கு மத்தியில தான் ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் உரையோட இன்னைக்கு காலையில பீகார் சட்டப்பேரவை கூடிச்சு. ஆனா எதிர்கட்சியான ஆர்ஜேடி எம்எல்ஏக்கள் 3 பேரு பாஜக தரப்பு கூட போய் உட்கார்ந்ததுதான் அடுத்த ட்விஸ்ட். இப்படியான சூழல்ல தான் ஆர்ஜேடி கட்சியை சேர்ந்த சபாநாயகரான அவத் பிஹாரி சௌத்ரியை நீக்குவதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதன் தொடர்ச்சியா எதிர்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்த நிலையில அதுல 129 எம்எல்ஏக்களின் ஆதரவு பெற்று பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சியை தக்க வச்சிருக்காரு நிதிஷ். அதே சமயம் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் வாக்களிப்பை புறக்கணித்து வெளிநடப்பும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரியான அரசியல் சம்பந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம ரெட் நூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.